எனக்கு பிறந்தது 2 குழந்தைங்க. அதனால அவங்க வந்தா நான் 2 பொண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். இங்க பாருமா, என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டா அவங்க கிட்ட நான் மட்டும்தான் உன் பொண்ணுன்னு சொல்லு. அப்படி இல்லனா என் வாழ்க்கை நாசமா போகட்டும். அவ சின்ன வயசுல ஸ்கூல் காம்பவுண்ட் செவரை எகிரி குதிச்சு படிக்காம வாழ்க்கைய நாசம் பண்ணிக்கிட்டா. இப்போ நீ உன் வீண் பிடிவாதத்தால என் வாழ்க்கைய நாசமாக்கிடு. அனு, அம்மா ஏமா இப்படி பண்ற? நீ சொல்ற இந்த பொய்யால அக்கா வாழ்க்கை நல்லா இருக்கும்னா இருந்துட்டு போட்டுமே. நீ ஏண்டி இப்படி இருக்க? அவ உன்னை என் பொண்ணே இல்லைன்னு பொய் சொல்றா. அவ கௌரவத்துக்காக உன்னோட அடையாளத்தையும் அழைக்கிறா. அது உனக்கு புரியுதா? உன்னை என் பொண்ணே இல்லைன்னு அவ பொய் சொல்லும் போது உனக்கு வலிக்கல? அம்மா, அக்கா ஆசைப்படுற பையனை அவளால கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னா தான் பொண்ணு தான் ஆசைப்பட்டவனை கல்யாணம் பண்ணிக்க முடியலங்கிற வலி காலம் முழுக்க அப்பாவுக்கு இருக்கும்மா. அந்த வலிக்கு இந்த வலி பரவாயில்லம்மா. அடி பொடி லூசு. அம்மா, இப்ப நீ இந்த பொய்ய சொல்லல, உண்மையிலேயே நான் உனக்கு பொண்ணு இல்லாம ஆயிடுவேன். வாமா வாமா சொல்றேன், வா. அக்கா, அம்மா நீ சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டாங்கக்கா. அத அம்மா வாயால சொல்லு. அத நான் என் வாயால வேற சொல்லணுமா? அதான் அபி சொல்லிட்டால. இத பாரு, நீ பண்றது பெரிய தப்பு. இந்த தப்புக்கு தண்டனை கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு கிடைக்கும். என்னங்க, எவ்வளவு நேரம் பேப்பர் படிப்பீங்க? வாங்க சாப்பிடுங்க. வரேன். சந்தோஷ், நான் உங்களை லவ் பண்றேன். அம்மா, மேடம் லவ்வுக்கு சம்மதிச்சிட்டாங்க. சந்தோஷ் கொஞ்சம் சும்மா இருடா. ஹாய் சந்தோஷ். அம்மாடி அனு, நீ இந்த விஷயத்தை பத்தி உங்க வீட்டுல பேசுமா. நாளைக்கு நாங்க உங்க வீட்டுக்கு வரோம். என்னங்க, சந்தோஷ பாத்தீங்களா? நாளைக்கு நம்ம பொண்ணு பார்க்க போற சந்தோஷத்துல எப்படி ரொமான்டிக் மூட்ல போயிட்டு இருக்கான் பாருங்க. போட்டும் சீதா, அவன் ஹாப்பியா இருக்கட்டுமே. இனிமே நம்மால தினம் பார்க்க முடியும், பேச முடியும், பழக முடியும். சந்தோஷ், என்ன எவ்வளவு சந்தோஷமா இருக்க? அண்ணி, சிந்தாமணி குரல். அண்ணி, என்னடி பாத்துட்டு இருக்கீங்க? வாங்க அண்ணி. பாத்தீங்களா, உங்க பையன் ரொமான்ஸ் மூட்ல இருக்கான்னு சொன்னேன்ல, பாருங்க.
டேய் சந்தோஷ், என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னடா சந்தோஷ்? சந்தோஷ், டான்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமா ஆடுற. ஆமா. இல்லப்பா, இது டான்ஸ் இல்லப்பா, இது ஏரோபிக்ஸ், யோகா. யோகாவா? இப்படியே கைய கால ஆட்டிக்கிட்டே இருந்தா நமக்கு சுகரு, பிபி இதெல்லாம் வரவே வராதுப்பா. அத நான் அத்தைக்கு ட்ரெயின் அப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆமா, நீ ஆடின ஆட்டத்துல எனக்கு சுகர், பிரஷர், ஹார்ட் அட்டாக் எல்லாமே வந்திருக்கும். என்னமோ ஏரோபிக்ஸோ எந்தோபிக்ஸோ. நல்ல வேளை அண்ணி, நீங்க வராம இருந்திருந்தா இந்நேரம் இங்க ஆம்புலன்ஸ் தான் வந்திருக்கும். என்னமோ போ, இவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு. சஞ்சீவ், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னம்மா? உங்க அண்ணனுக்கு நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோம். பொண்ணு பார்க்க போறீங்களா? சொல்லவே இல்ல. பொண்ணு யாரு அண்ணி? லாயருக்கு படிச்சிருக்கா. அவங்க அப்பா ஈபில எலக்ட்ரிஷியனா இருக்காரு. என்னது, ஏழை பொண்ணா? நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்களா? நம்ம தகுதி என்ன, நம்ம எப்பேற்பட்ட குடும்பம்? போய் ஒரு எலக்ட்ரிஷியன் வீட்டுல பொண்ணு எடுப்பீங்க? சிந்தாமணி, அண்ணா, உனக்கு எப்ப எது பேசுறதுன்னே தெரியாதாம்மா? பொண்ணு பணக்காரியா இருந்தா என்ன, ஏழையா இருந்தா என்னம்மா? பொண்ணோட குணம் தானே நமக்கு முக்கியம். ஆமாமா, இதையே சொல்லி சொல்லி உன்ன மாதிரியே உன் பிள்ளைங்களுக்கும் நல்ல பிச்சைக்காரியா புடிச்சு கட்டிவி. ஆமா, அண்ணனுக்கு எப்ப பொண்ணு தேட ஆரம்பிச்சீங்க? நாங்க எங்கடா தேட ஆரம்பிச்சோம், அவனே தேடிக்கிட்டான். என்னம்மா சொல்ற? உங்க அண்ணன் லவ் பண்றான் சஞ்சீவ். சந்தோஷ், லவ் வேற பண்றியா? டேய், சரி, நீ அண்ணி போட்டோ காமி, நான் உடனே பார்க்கணும். சஞ்சீவ், நீ இப்ப பார்க்க வேண்டாம். முதல் தடவை நீ அண்ணிய பார்க்க போற. நாளைக்கு பொண்ணு பார்க்க வரல, அங்க வந்து நீ நேர்லயே பாத்துக்கோ. அப்பதான் உனக்கு சர்ப்ரைஸா இருக்கும். நீ காட்டு சந்தோஷ், நான் பார்க்கணும். டேய், அம்மா தான் நாளைக்கு நேர்லயே பார்க்கலாம்னு சொன்னாங்கல்ல, நேர்ல பாடுறா, அப்பதான் உனக்கு சர்ப்ரைஸா இருக்கும். ஆமா ஆமா, சொல்லுங்கம்மா, காட்ட சொல்லி. அண்ணா காமின்னு. நாளைக்கு நீ நேர்ல வந்து பாரு, அது வரைக்கும் சர்ப்ரைஸா இருக்கட்டுமே. போங்கம்மா. உன் குடும்பத்துக்காக 5 நிமிஷத்துல நீ எடுத்த முடிவு உன் வாழ்க்கையை அழிச்சிடும். உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எங்க அம்மா கிட்ட கூட்டு போய் பேசணும்னு நினைச்சேன் பாரு. எல்லாம் என்ன சொல்லணும்? ஓடி போ, எவனை வேணா கல்யாணம் பண்ணிக்கோ. எனக்கு என்ன, உனக்கெல்லாம் பட்டாதான் புத்தி வரும். யாரு சஞ்சீவ் நீ? என்ன எதுக்கு பார்த்து பேசி பழகுன? நீ வேண்டாம் வேண்டான்னு நான் உன்னை விரட்டினாலும் ஏன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீ ஏன் என் பின்னாடியே வர? அப்படி என்ன சஞ்சீவ் நான் உனக்கு பண்ணிட்டேன்? உனக்கு என் மேல எதுக்கு இவ்ளோ பாசம்? ஏய் பாத்து. ஏய் சீதா, அவனுக்கு தண்ணியை கொடு. இந்தா தண்ணி குடி.
ஏமா எனக்கு மட்டும் பொறையிருது? உன்னை யாராவது நினைச்சிருப்பாங்கப்பா, அதான் உனக்கு புறையறது. என்ன நினைக்கிறதா இருந்தா நம்ம வீட்டுல இருக்கவங்க தானே நினைக்கணும். அதான் எல்லாம் பக்கத்துலயே இருக்கீங்களே. அப்போ நீங்க யாரும் நினைக்கல. வேற யார் நினைச்சிருப்பா? அம்மா, அவதாம்மா நினைச்சிருப்பா. யாரு சஞ்சீவ்? அதாம்மா அந்த டெய்லர். கண்டிப்பா அவதான் நினைச்சிருப்பா. அம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு சாப்பிட என்ன பிடிக்கும்னு தெரியாததால குழிப்பணியாரம், பாதுஷா, குலாப் ஜாமுன், ஹல்வா, முறுக்கு, வடை, அதிரசம் எல்லாத்தையுமே பண்ணி வச்சிட்டேம்மா. வரவங்களுக்கு எல்லாத்தையுமே பரிமாறிடுமா. அக்காவுக்கு நிச்சயம் பண்ண வர குடும்பம் அக்காவை பார்த்து மனசு நிறையிற மாதிரி நம்ம வீட்டு சாப்பாட்டை சாப்பிட்டு வயிறும் நிறைஞ்சு போகணும். யாருக்குமே எந்த குறையும் வந்துடக்கூடாது. எல்லாரையுமே நல்லா கவனிக்கணும். நீ இப்படி அவளுக்காக விழுந்து விழுந்து வேலை செய்யற. ஆனா அவ கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நிச்சயம் அதுவுமா உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்ப பாக்குறா. விடுமா, அக்கா சொல்றதும் நியாயம் தானே. அக்கா லாயரு, நான் சாதாரண டெய்லர்ல. என்ன தங்கச்சின்னு சொல்றதால அக்கா மேல மத்தவங்களுக்கு இருக்கிற மரியாதை குறையும்னு நினைக்கிறா. அதுல என்ன தப்பு இருக்கு? அது மட்டும் இல்லாம அக்காவை பொண்ணு பார்க்க வரவங்க எங்க 2 பேரையும் ஒன்னா பார்த்து, ஏன் ஒரு பொண்ணு மட்டும் படிக்க வச்சிருக்கீங்க, இன்னொரு பொண்ணு ஏன் படிக்க வைக்கலன்னு கேட்டா அது உனக்கும் அப்பாவுக்கும் தானமா சங்கடம். அந்த கஷ்டத்தை நீங்க அனுபவிக்க கூடாதுன்னு தான் அக்கா என்ன வெளியே போக சொல்றா. எதுடி கஷ்டம்? யாரோ வராங்கன்னு உன்னை இந்த வீட்டை விட்டு போக சொன்னா பாத்தியா, அதாண்டி எனக்கு கஷ்டம். எனக்கு 2 பொண்ணுங்களுமே ஒண்ணுதான். உங்க 2 பேரையுமே நான் ஒரே மாதிரி தான் வளர்த்து ஆளாக்குனேன். உங்க 2 பேர்ல யாரையுமே என்னால பிரிச்சு பார்க்க முடியாது. அண்ணா ரெடி ஆயிட்டியா? அண்ணா ஓ குளிக்கிறான். இவனை எதனா பண்ணணுமே. ஆச்சா மாச்சா, நான் என் பொண்டாட்டிய பார்க்க போறேன். சா, 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 சா. நான் என் பொண்டாட்டிய பார்க்க போறேன். ஜெய், நீங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நீ ரெடி ஆயிட்டேன்னு பார்க்க வந்தேன். ஆமா, அணிய பார்க்க போறோம்ல, என்ன ட்ரெஸ் போட போற? இதோ இந்த ஷர்ட் தான் போட போறேன். எப்படி இருக்கு? அண்ணே, உனக்கு பொண்ணு பார்க்க போறோன்னு அங்க நீ எப்படி இருக்கணும் தெரியுமா? உன்னை பார்த்த உடனே உன் ஆளு மெய் மறந்து போயிடணும். உன் ட்ரெஸ் அந்த அளவுக்கு இருக்கணும். நீ தள்ளு, நான் செலக்ட் பண்ணி தரேன். இது வேணாம், இது போட்டுக்கோ. இதுவா? ஓகே. அது வேண்டாம், இது போட்டுக்கோ. டேய், இதுவா அதுவா ஏதாவது ஒண்ணு சொல்றா. சந்தோஷ், சந்தோஷ், இதுதான் நல்லா இருக்கும், செமையா இருக்கு, போட்டுக்கோ. சந்தோஷ், டேய் டைம் ஆயிடுச்சு.
இன்னும் கிளம்பாம அண்ணனும் தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா நான் கிளம்பிட்டு தாமா இருந்தேன். இவன் தாமா இந்த ட்ரெஸ் போட்டுக்கோ அந்த ட்ரெஸ் போட்டுக்கோன்னு ஒரே டார்ச்சர் பண்றாமா. அண்ணே பொண்ணு பார்க்க போகும்போது நீ அழகா இருக்கணுமா இல்லையா? இப்படி போனா எப்படின்னு நான் கொடுத்த ட்ரெஸ்ஸை போடு. அம்மா சந்தோஷ் கட்டிக்க போற பொண்ணு நான் அண்ணன் கூப்பிடணுமா இல்ல பேரை சொல்லி கூப்பிடலாமா? டேய் என்னடா நீ? அண்ணன் உனக்கு மூத்தவன், அவன் பொண்டாட்டி எப்படி பேர் சொல்லி கூப்பிட முடியும்? அண்ணின் தான் கூப்பிடணும், அதான் முறை. அண்ணன் தான் கூப்பிடணுமா? அம்மா அண்ணிய பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்குமா? நீங்க போட்டோ கூட காமிக்க மாட்டீங்க. அதான் இப்ப கொஞ்ச நேரத்துல அங்க போறோம்ல, அங்க போய் பாத்துக்கலாம். நீ முதல்ல போய் கிளம்பி ரெடி ஆயிட்டு வா போ. சரிம்மா சீக்கிரம் வா. நீ ஏன் இன்னும் நின்னுட்டு இருக்க? அப்பா ரெடியா கீழே நின்னுட்டு இருக்காரு, நீ வந்தீன்னா நம்ம கிளம்பிடலாம். நீங்க போங்கம்மா, நான் வந்துடுறேன். சரி சீக்கிரம் வா. என் அண்ணன் குடும்பமே ஒரு கூறுகட்ட குடும்பமா இருக்கே. எல்லாரும் ஒரே மாதிரியா தான் இருக்கானுங்க. எவனுக்குமே வரதட்சணை வாங்கி சொத்து சேர்க்கணுங்கிற ஆசையே இல்லையா? எங்க அண்ணன் என்னடான்னா ஒரு ஏழை பொண்ணை லவ் பண்ணி கூட்டிட்டு வந்து என்ன படாத பாடு படுத்தினாரு. இப்ப இந்த சந்தோஷ் இவனும் ஒரு ஏழை பொண்ணை கூட்டிட்டு வந்து என்ன படாத பாடு படுத்த போறான். என்னத்த சொல்றது? இருக்கட்டும், என் பொண்ண சஞ்சீவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இவங்க ஆட்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன். மா எல்லாம் ரெடியா? அவங்க வர நேரம் ஆயிடுச்சு. எப்பவும் ரெடிக்கா? ஹே, நீ இன்னும் போகலையா? உன்னை அப்பவே போ சொன்னல. ஆஹா இல்லக்கா, இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு போலான்னு இருந்தேன். அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, எல்லாம் அம்மா பாத்துப்பாங்க. நீ முதல்ல நேரத்தை விட்டு கிளம்பு. நம்ம அத்தை வீட்டுக்கு போய் இரு. சாயந்தரம் நான் உனக்கு ஃபோன் பண்ணுவேன். கூப்பிட்ட பிறகு வா. அதுக்குள்ள வந்து இந்த தொலைச்சிடாத. சரிக்கா. அக்கா என்ன? நீ கட்டிக்க போற மாப்பிள்ளைய பாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குக்கா. நான் வேணா யார் கண்ணிலையும் படாம ஒரு ஓரமா ஒளிஞ்சு நின்னு நிச்சயத்தை பாத்துட்டு போயிடுறேனே. ஹே, நீ இங்க இருந்து என் லைஃபையே கெடுக்க பாக்குறியா? மரியாதை அங்க இருந்து போயிடு. இப்ப அவ என்ன தப்பா கேட்டா நீ இவ்வளவு கோவப்படுற? ஒரு ஓரமா நின்னு நீ கட்டிக்க போற பையனை பாக்கணும்னு தானே சொல்றா? அதுல என்ன தப்பு? தப்புதான்மா, தப்புதான். நான் கல்யாணம் பண்ணிக்க போற பையனை இவ எதுக்கு பாக்கணும்? நான் அன்னைக்கு சொன்னதா இப்பவும் சொல்றேன். இவ இந்த வீட்ல இருந்தான்னா எனக்கு இந்த நிச்சயமும் தேவையில்ல, கல்யாணமும் தேவையில்ல. அக்கா அப்படியெல்லாம் சொல்லாதக்கா. நிச்சயத்தன்னைக்கு நீயே இப்படி அபசகனமா பேசலாமா? உனக்கு என்ன, நான் போகணும் அவ்வளவுதானே. நான் போயிடுறேன்க்கா, நீ கவலைப்படாத. ஏண்டி நீ இப்படி இருக்க? நீ என்ன அப்படி கேட்டுட்ட? மாப்பிளைய மறைஞ்சிருந்து பாத்துட்டு போறேன்னு தானே சொன்ன. அதுக்கு போய் நிச்சயத்தை நிறுத்துறேன்னு சொல்லிட்டு போறா. அப்படி அவன் நிச்சயத்தை நிறுத்துறான்னா நிறுத்திட்டு போட்டோம், யாருக்கு நஷ்டம்? நான் இப்ப சொல்றேன்டி, அவ ஆணவத்திலேயே வீணா போறா. அம்மா வேண்டாம்மா. அம்மாவே பொண்ணுக்கு சாபம் விட்டா எந்த பொண்ணாலையும் அதை தாங்க முடியாதும்மா. நான் போயிடுறேம்மா. இந்த பிரச்சனையை இதோட விட்டுரு. அழக்கூடாது. நான் சாயந்தரம் வருவேன். மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு என்கிட்ட சொல்லணும், சரியா?